மரணத்தை பார்த்து ஏன் பயப்படுற? மரணத்தை பார்த்து ஏன் பயப்படுற? தினம் ராத்திரி ரிஹர்சல் பார்க்குறிய, அதுக்கு தானே ரிஹர்சல் பார்க்குற ராத்திரி ராத்திரி. ஏன் பயப்படுற? நீ உறங்க போறிய, என்ன நினச்சிட்டு இருக்க? மரணம் தான். எழுந்திருச்சா உண்டு. வேணா நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையாவது இன்னைக்கு போங்க. டாக்டர் நான் இன்னைக்கு தூங்க போகிறேன். போ, அதுக்கு என்கிட்டயா வர? இல்லை, தூங்குனதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் எழுந்திருப்பேன்னு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க. என்ன சர்டிஃபிகேட்டு? காலையில் எழுந்திருப்பேன்னு ஒரு சர்டிஃபிகேட். டாக்டர் தருவாரா? தரமாட்டேன். இப்போ நல்லா இருக்கேன்னு வேணால் தரேன். இப்போ பல்ஸு சரியாக அடிக்குதுன்னு வேணால் சொல்கிறேன். இப்போ ஹார்ட் பீட்டு சரியாக இருக்குன்னு வேணால் சொல்கிறேன். ஆனால் நாளை காலையில் நீ எழுந்திருப்பியான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நானே எழுந்திருப்பேனான்னு தெரியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அந்த உறக்கங்கிறது கிட்டத்தட்ட மரணம். எழுந்திருச்சா உண்டு, அது திரும்ப பிறப்பு. நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் போலும் பிறப்பு. வள்ளுவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் உறங்குகிற பொழுது மரணம், மறுநாள் காலையில் விழிப்பது பிறப்பு. எனவே ஒவ்வொரு நாளும் இறந்து பிறக்கின்றாய். காலையில் நீ விழிக்கிறது இருக்க, அது பிறப்பு. நீ இரவு தூங்க போகிற பொழுது எங்கே போகிறாய்? இருளுக்குள்ளே போய் விடுகிறாய். காலையில் பிறந்து ஒளிக்கு வருகிறாய். அப்ப இந்த உடம்பை தற்காலிகமாக பிரிகிற பொழுதே இருளுக்கு போகிறாயே, உடம்பே இல்லாத பொழுது நீ எங்கே இருந்தாய்? தாய் வயிற்றிலிருந்து தானே உடம்பை வாங்கின. அந்த உடம்பு வாங்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்த? அப்போ எங்கே எப்படி இருந்த? உனக்கு யார் இந்த இருள்லேருந்து கொண்டு வந்து? நல்லா தெரிஞ்சுக்கோ, இறைவன் ஒவ்வொரு நாளும் உறக்கத்தை கொடுக்கும்போது சொல்கிறான், டேய், உன்னை இருள்லேருந்து ஒளிக்கு கூட்டிட்டு வந்து இந்த பிறப்பை கொடுத்தது யார் தெரியுமா? நான் தான். மறந்துடாதன்னு ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நமக்கு நினைவுபடுத்துகிறான்.